ராசிக்காரர்களில் கடந்த காலகட்டங்களில் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக நீங்கள் யார்கிட்ட பேசி பார்த்துருந்தாலும் சரி, இந்த மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அனுபவித்த வழி மாதிரி யாருமே அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா, சொல்லி அழறதுக்கு ஆள் இருந்துச்சுன்னா ஒன்று கத்துவாங்க. அவ்வளோ வேதனைகளை அனுபவிச்சிருப்பாங்க. குறிப்பாக சொல்லணும்னா, இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சார், நான் பொண்ணை இழந்துட்டேன் அல்லது பொருளை இழந்தேன் அல்லது குடும்பத்தில் ஏதாவது ஒரு சில உயிரிழப்புகளை நான் சந்திச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த 7.5 சனி அப்படின்றது உண்மையை சொல்லணும்னா ஒரு கடுமையான காலம் தான். 1000 மாறுதல் சனி பகவான் நீதிமான் நல்லதை செய்வார் அப்படின்னு சொன்னாலும், கடவுளோட படைப்பில் இறைவன் யாரையுமே நம்மளை அப்படி படைக்கல. கடவுள் எல்லாரையுமே சராசரி மனிதர்களாக ஆசைகளையும் பாசத்தையும் உணர்வையும் உணர்ச்சியும் உள்ளடக்கித்தான் ஆண்டவன் படைச்சிருக்கான். அப்படின்னும் போது சரியது தவறுது என்பதை நாம் தீர்மானிக்கும், நம்மை வழிநடத்தக்கூடிய கிரகங்கள் தீர்மானிக்கிறதுனால கண்டிப்பாக எல்லாருமே இன்னலுக்குள்ள ஆளாகிறோம். ஸோ அப்படி தான் மகராசிக்காரர்களும். ஸோ ஒரு பக்கம் 7.5 சனி, இன்னொரு பக்கம் 2ல் வந்திருக்கக்கூடிய ராகு, 8ல் இருக்கக்கூடிய கேது, கோச்சாரப்படி சர்ப்பதோஷம். இதுக்கிடையில் கடந்த குரு பயிற்சி 6ல் வந்து உட்காந்துருச்சு. அப்போ சகட குரு